நான் பார்த்தேன் ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ பார்த்தேன். நீங்களும் ரொம்ப அதை பார்த்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு அது மாதிரி எதுவுமே தோணல. அந்த பிள்ளையை பார்த்து என்னடி நீ அப்படிங்கிற, நீ இதுக்கான இப்படி அழுவ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. எல்லாம் கமெண்ட்ஸ்ல கதறாங்க, நீ ஐ எம் தேர் ஃபார் யூ பண்ண என்ன எனக்கு புரியல. அவன் என்ன ஏமாந்துட்டாங்க அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் சீ தட் போத் சைட்ஸ் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். புரியுதா? இந்த பொண்ணு ரொம்ப ஓகே ஏமாந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் நோ இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு. ஆனால் ஆஃப்டர் 5 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ 5, 7, 10 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ தே செப்பரேட். அதுக்குன்னு வந்துட்டு செப்பரேட் பண்ணாங்க ஒன்று சொல்லி அவங்க இன்னொன்று சொல்லிங்க. யூ ஷுட் ஹியர் போத் த சைட்ஸ். புரியுதுங்களா? ஒரு சில ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க, டாலரேட் பண்ண முடியாது. அது அவங்க இப்போ உனக்கு என்ன தம்பி ஆச்சுன்னு கேட்டால் தான் தெரியும். இந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ்.